ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வீடு இல்லாமல் மண்ணுக்குள்ள கிடந்தேன். இப்போ எனக்கு நிம்மதியான படுக்கை. இந்த இல்லமானது ஜீவோற்று அன்பின் அமைப்புடைய 130வது இல்லமும் எஸ்கே அமைப்பினுடைய 27வது இல்லமுமாய் காணப்படுகின்றது. உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். ஜீவோற்று அன்பின் கருத்தினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று நாங்க கொடுத்துருக்கோம். யாருக்குண்டா மட்டக்களப்பு மாவட்டத்துல மாவடி வேம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு. இந்த குடும்பத்தை நம்ம சொல்லணும்னா இந்த குடும்பம் ஒரு ஓலை கொட்டில், ஒரு கல்வீடு கூட இல்லையா. ஒரு கல்வீடு இருந்தா கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு ரூம் கட்டின மாதிரி எல்லாம் கஷ்டத்துல இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு ஓலை கொட்டில். கிட்டத்தட்ட அப்படி சொல்லக்கூடாது, ஒரு ஆட்டுக்கொட்டில் மாதிரிக்கு தான் அந்த வீடு. அந்த வீட்டுல தான் அவங்க பல வருஷமா அந்த சின்ன தங்கச்சி, அந்த பொம்பளை பிள்ளைகள், அந்த அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலதான் வாழ்ந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நிறைய எங்கட தங்கச்சிமார்கள், எங்கட அம்மாமார்கள், எங்கட சொந்தங்கள் உறவுகள்லாம் நிறைய பேர் நம்மட நாட்டுல ஒரு கல்வீடு இல்லாம, ஒரு கிடுகு வீடுல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிலமெல்லாம் வெறும் மண்ணா இருக்கு. அப்படி அந்த வீடுகள்ல பாருங்க, இளம் பிள்ளைகள், 15 வயசு பிள்ளைகள், 20 வயசு பிள்ளைகள், 25 வயசு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வாழ்றாங்க. இந்த சூழ்நிலை அந்த இடத்துல நாங்க வாழ்ந்தாதான் அவங்க எவ்வளவு வெக்கப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு துன்பப்படுவாங்க, எவ்வளவு மோசமான சூழ்நிலையில அவங்க அதை அனுபவிப்பாங்க அப்படின்றது அந்த இடத்துல நாங்க இருந்தாதான் எங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, அதே மாதிரியான ஒரு துன்பத்தை தான் இந்த குடும்பம் அனுபவிச்சு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜீவோற்று அன்பின் கரம் அப்படின்றது ஒரு வார்த்தையில மட்டும் இல்லாம செயல்களாக அதை செய்யணும் அப்படின்னு தான் நாங்க விருப்பப்படுறோம். அது இலங்கை நாட்டுல வாழ்ற எங்கட தமிழ் ஆக்களுக்கு தான் செய்யணும், ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும்தான் செய்யணும், இல்லாட்டிக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ சமூகத்துக்கு மட்டும்தான் செய்யணும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் அப்படிலாம் இல்லைங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கண்டா, அதுவும் இந்த பூமியில இந்த மண்ணுல கஷ்டப்படுறாங்கண்டா, உடனடியாக எங்கட ஜீவோற்று அன்பின் கரம் அப்படின்றது வார்த்தைகள்ல இல்லாம செயற்பாடுகளை நாங்க செஞ்சு காட்டுவோம். அப்படியான ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு சந்தோஷமா 2 ரூம், 1 ஹோல், 1 கிச்சன் அழகான முறையில கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது உண்மையாகவே அந்த அம்மா, அந்த தங்கச்சிமார் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியானாங்க. அவங்களோட சந்தோஷம் வந்து உண்மையா வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது. ஆனா இதுக்கு முழு காரணமும் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செஞ்சது கனடா நாட்டுல வாழ்ற பாக்கியரசா கமலநாதன் அண்ணா. இந்த அண்ணா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இவரினுடைய வீடா தான் நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஒருத்தவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க அப்படின்றத யோசிச்சு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். ஆனா அந்த அண்ணா தொடர்ச்சியாக கட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு இந்த மனசு பாத்தீங்கன்னா கட்டாயம் எல்லாருக்குமே வரணும். இப்ப எல்லாருக்குமே வந்து பொருளாதார ரீதியா காசு பணம் வந்து இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பாக்குற நீங்க கனடால இருக்கலாம், ஏன் இலங்கை நாட்டுல கூட வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கலாம், சுவிஸ்ல இருக்கலாம், ஜெர்மன்ல இருக்கலாம், ஆஸ்திரேலியால இருக்கலாம், இந்தியால இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். நீங்க உண்மையாக உங்களுக்கும் இது போல ஒரு மனசு இருக்கு, இது போல ஒரு உள்ளம் இருக்கு, இந்த பாக்கியரசா கமலநாதன் அண்ணா போல நீங்களும் மக்களுக்கு இந்த மாதிரியான அன்பை செலுத்த விருப்பப்படுறீங்கன்னா கட்டாயம் ஜீவோற்று அன்பின் கருத்தை இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த ஜீவோற்று அன்பின் கருத்தோட கைகோர்த்து இந்த பாக்கியரசா கமலநாதன் அண்ணா கட்டாயம் இந்த விஷயத்த செய்யறதுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் மட்டும் நாங்க சொல்லிட்டு கடந்து போக முடியாது. இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற விஷயம் தான், அவரினுடைய மனைவி, அவரினுடைய பிள்ளைகள், அவரினுடைய சொந்தங்கள், அவரினுடைய முக்கியமா அம்மா அப்பா எல்லாருமே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா
இந்த விஷயத்துக்கு இந்த மனப்பாங்கு எல்லார்ட்டையுமே இருந்தனாலதான் இதை இவங்களால தொடர்ச்சியா செய்ய முடியுது. இல்லைன்னா கட்டாயம் செய்ய முடியாது. கட்டாயம் இவங்களினுடைய வாழ்க்கையில வர்ற சவால்கள், இவங்களினுடைய தொழில் பிசினஸ்ல வர்ற சவால்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து இந்த பூமியில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா ஆசிரியரும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஜீவ ஊற்று அன்பின் கருத்தினூடாக எங்களினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்றீங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா வீடு தேவை வீடு தேவை வீடு தேவைன்னு நீங்க கேட்க, எல்லாருக்குமே வீடு கட்டாயம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை இல்லை. அப்ப இருக்கிற வீடுகளை இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது யாருக்கு இந்த வீடு கிடைக்கும்? சில நேரத்துக்கு பார்க்கும்போது நீங்க சில நேரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பீங்க, சில நேரத்துக்கு ஒரு நடுத்தரத்துல இருப்பீங்க. ஆனா எல்லாருமே தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வீடு சில நேரத்துக்கு இல்ல கிடைக்கலன்னு கவலைப்படலாம். இது யாருக்கு இந்த வீடு கிடைக்குது அப்படின்றது மிக மிக கஷ்டமான அடிமட்ட கஷ்டத்துல இருக்கிற மிகவும் மோசமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் இல்லாத மனைவிமார்கள், பிள்ளைகள், இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலையில இதனுடைய முழு விபரமும் ஜீவ ஊற்று அன்பின் கருத்தினுடைய அண்ணா பாத்தீங்கன்னா அந்த ஸ்தாபகர் பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயம் Facebook பேஜ்ல கதைச்சு முழுமையா சொல்லியிருக்கு. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தாரேன், நீங்க கட்டாயம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இது போல பல விஷயங்கள் நாங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருப்போம். இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. அன்பு தாகிய உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்களை ஜீவோ டைமிங்கர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இனிதான நல்ல ஒரு நிகழ்வில் உங்களை இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதை நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையில் பல்வேறு விதமான உதவுகின்ற உன்னதமான பணிகளை நாம் ஆற்றி வருகின்றோம். அந்த வகையில் எத்தனை விதமான மனிதநேயமிக்க பணிகளை ஆற்றுகின்ற பொழுதிலும் நிரந்தர இல்லம் இல்லாமல் அல்லலுறுகின்ற குடும்பங்களை இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு நிரந்தர இல்லத்தை நிர்மாணித்து அந்த இல்லத்தில் அவர்களை வாழ வைத்து நாங்கள் மகிழ்வு கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவடிவம்பு பகுதியில் வாழ்கின்ற ஒரு குடும்பத்தை இனம் கண்டு அவர்களுக்கான இந்த இல்லத்தை நிர்மாணித்திருக்கின்றோம். 4 பெண் பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம், 2 பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து பக்கங்களில் இருக்கின்ற அந்த சிறிய வீடுகள் தற்காலிக கொட்டைகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். அத்தோடு தாயானோடு 2 பெண் பிள்ளைகள் வாழ்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் வீடியோ கூறியது போல வியாதியினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி மருத்துவமனை சென்று வருகின்ற இந்த பிள்ளையினுடைய நலங்கருதியும் இந்த குடும்ப சூழலை நாங்கள் கருத்தில் கொண்டும் இந்த இல்லத்தை நிர்மாணித்திருக்கின்றோம். ஆக இந்த இல்லமானது ஜீவ ஊற்று அன்பின் கரமைப்புடைய 130வது இல்லமும் எஸ்கேஎம் அமைப்பினுடைய 27வது இல்லமுமாய் காணப்படுகின்றது. அவர் இந்த குடும்பத்துக்கு இந்த இல்லத்தை நிர்மாணித்து நாங்கள் வழங்குவதையிட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இன்று அநேகர் எங்களுக்கு ஒன்று வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு கிணற்று வசதி இல்லை, எங்களுக்கு ஒரு மலசல கூட வசதி இல்லை என்று சொல்லி பல்வேறு விதமான இன்னலோடு ஏக்கங்களோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் அநேக ஆண்டுகளாக மழை காலத்தில் குறிப்பாக வெள்ளம் நிற்கின்ற பொழுதும் இடம்பெயர்ந்து பல்வேறு விதமான அல்லலுற்ற இந்த குடும்பம் அவர்களுக்கு நாங்கள் இந்த இல்லத்தை வழங்குவதையிட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிதான நிகழ்வின் முதல் நிகழ்வாக இந்த இல்லத்தினுடைய நினைவு கல்லை திறநீக்கம் செய்து அதை திறந்து வைப்பதற்காக இந்த இல்லத்தை பெறுகின்ற குடும்ப உறுப்பினர்களை குறிப்பாக தாயையும் அவருடைய பிள்ளைகளையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இல்லத்தினுடைய நினைவு கல்லை திறந்து தருமாறு. இந்த இல்லம் ஜீவ ஊற்று அன்பின் கரமைப்புடைய 130வது இல்லமாய் காணப்படுகின்றது. எஸ்கேஎம் ஃபவுண்டேஷன் கனடாவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றதான இந்த அமைப்பினுடைய 27வது இல்லமாய் காணப்படுகின்றது. இந்த இல்லத்துக்குரிய நிதியுதவி வழங்கியிருக்கிறவர் வேறு யாருமல்ல, நம்முடைய மண்ணின் மைந்தன், தற்போது கனடா தேசத்தில் இருந்து வாழ்கின்றார், குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு வருகின்றார், ஒரு பெரும் தொழில் வழங்குனராய் காணப்படுகின்றார். அவருடைய சொந்த நிதியிலிருந்து இந்த இல்லமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு அவர் தன்னுடைய பூர்ணமான நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். சொந்த நிதி, ஒரு யாரிடமிருந்து பெற்று வழங்கவில்லை. தன்னுடைய உழைப்பினால் கிடைக்கின்ற அந்த வருமானத்தை இந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அந்த நிதியை அனுப்பி இந்த இல்லத்தை நிர்மாணித்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர்
பாக்கியராஜா கமல்நாதன் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் ஜீவோ டன்மிங்கன் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெறுகின்ற குடும்ப உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக இந்த இல்லத்தினுடைய நாடாவை வெட்டி திறந்து வைக்கின்ற ஒரு நல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த எஸ்கே அமைப்புடைய 27வது இல்லமும் ஜீவோ2 அன்பின் அமைப்புடைய 130வது இல்லமும் இன்றைய நாளிலும் பயன்பெறுகின்ற குடும்பத்திடம் வழங்கியிருப்பதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பல்வேறு விதமான தேவைகளோடு பலர் வாழ்ந்து வருகின்றார்கள். அடையாளம் காணப்படுகின்றவர்கள் ஒரு சிலராய் காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு கிராமத்தை பொறுத்தவரை அந்த கிராமத்தில் மிகவும் அல்லலுகின்ற குடும்பங்கள், மிகவும் வறுமையில் வாழ்கின்ற குடும்பங்கள் அநேக வருடங்களாக அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை வெளி உலகுக்கு அடையாளம் காட்டுவதற்கோ அல்லது நிரந்தர உதவிகளை வழங்குகிறவர்களை அடையாளம் காட்டுவதற்கோ முடியாத மனநிலையில் அநேகர் இந்த சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். காரணம் சுயநலம் என்ற ஒன்று. நானும் என்னுடைய குடும்பமும் வாழ வேண்டும், எனக்கும் என்னுடைய குடும்ப உறவுகளுக்கும் எல்லாம் கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் இன்று மக்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். சுயநலம் என்பது மேலோங்கி இருக்கின்றதினால் இன்று அநேக கிராமங்களில் அநேக பிரதேசங்களில் வறுமையில் வாழ்கின்ற மக்கள் இன்றும் வறுமையாய் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் 30 வருடம் சொல்லி வறுமையிலே வாழ்ந்து வறுமையோடு அவர்கள் மடிந்து போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை என்னுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று எல்லோரும் சுயநலம் மிக்கவர்களாய் மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த சுயநலம் மிக்கவர்கள் மத்தியிலே ஒரு பொதுநலம் கொண்ட ஒரு மைந்தனாய் நம்முடைய மண்ணை சேர்ந்த கனடாவில் வாழ்கின்றதான பாக்கியராஜா கமலநாதன் அண்ணா அவர்கள் திகழ்கின்றார்கள். அவரும் நினைத்தால் நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய சொந்தம், நாங்கள் வசதி வாய்ப்பால் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலை இருக்கலாம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவருடைய பெற்றோர் அவருக்கு கூட்டி வளர்த்த அந்த பொது சேவை என்கின்ற ஒரு மனநிலை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கை குறிப்பாக அவருடைய தந்தை அவருடைய தாய் அவர்கள் கூட்டி வளர்த்திருக்கிறார்கள். அது இன்று பெரும் ஒரு விருட்சமாய் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் எந்த வகையில் இந்த இல்லத்தை நிர்மாணித்து வழங்குவதற்கு தேவையான நிதி உதவி வழங்கிய பாக்கியராஜா கமலநாதன் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த குடும்ப உறவுகள் சார்பாக நாங்கள் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இங்கு வருகின்ற பொழுது இந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு ஒரு சிறு குடிசை, அந்த குடிசையை புனிந்துதான் போக வேண்டும். மிகவும் எல்லா பக்கங்களிலும் அந்த இடைவெளி மிகுந்த ஒரு குடிசை, அந்த குடிசை மண் நிலமாய் காணப்பட்ட தரை கூட சீமெந்து கூட போட்டமாய் தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் வாழ்ந்த இந்த குடும்பம் இன்று அவர்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி பொங்குகின்றது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வேறு யாருமல்ல, கமல்நாதன் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி இந்த இல்லத்தை வழங்கி வைத்தமைதான் காரணமாக நாங்கள் கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே விதமாக இன்று வெளிதேசங்களில் வாழ்கின்ற எம் உறவுகள் மாத்திரம் கரத்தை நீட்டினால் போதும் என்ற நிலையை மாறி வெளிதேசத்தில் வாழ்கின்றவர்கள் ஏதாவது எங்கள் தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அனுப்புங்கள் அனுப்புங்கள் என்று கேட்பதை விடுத்து ஒவ்வொரு கிராமத்திலும் பணம் படைத்த செல்வந்தர்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் பணம் மிகுந்த செல்வந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை குடியானவர்களை வாழ வைக்க முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். அவை அன்பு உறவுகளே, மற்றவர்கள் கருநீட்டி உதவுவது மாத்திரமல்ல, நாங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கிராமத்தில் வாழ்கின்ற வறுமையோடு வாழ்கின்ற குடும்பங்களை வாழ வைக்க உங்களால் முடியும். நீங்கள் உங்களை கரங்களை நீட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜீவோ2 அன்பின் கரம் சார்பாகவும் ஏழ்மையோடு வாழ்கின்ற மக்கள் சார்பாகவும் உங்களை தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, எம்முடைய தேசத்தில் இருந்து இடம் பெயர்ந்து வெளிதேசங்களில் வாழ்கின்ற அநேக உறவுகள் நீங்கள் உறவுகளை வாழ வைத்து வருகின்றீர்கள். இன்னும் நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என நாங்கள் ஜீவோ2 அன்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, தேவையானவர்களை அறிந்து அவர்களுடைய நிதி உதவியை வழங்குங்கள். யார் யாருக்கு தேவையோ என்பதை முழுமையாக உண்மையாக அறிந்த பிற்பாடு உங்களுடைய கரங்களை நீட்டி நீங்கள் உதவ வேண்டுமாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இன்று எம்முடைய பகுதியில் அநேகர் வறுமையில் வாழ்கின்ற மக்களை காட்டி, வறுமையோடு அல்லலுகின்ற குடும்ப உறவுகளை காட்டி, வறுமையில் தவிக்கின்ற பிள்ளைகளை காட்டி, வறுமையில் தவிக்கின்ற விதவை பெண்களை காட்டி, வறுமையில் வாழ்கின்ற
விதவை இளம் பிள்ளைகளை இளம் குடும்ப தலைவிகளை காட்டி இன்று அநேகர் வாழ முற்படுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் எம் உறவுகள் ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும். எம்முடைய பிள்ளைகள், எம்முடைய தாய்மார், எம்முடைய சகோதரங்கள் கௌரவத்தோடு வாழ வேண்டும். ஆகவே உண்மையான தேவைகளை அறிந்து நீங்கள் உதவ வேண்டுமா அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றது, உங்களுக்கு பணம் நிறைவாய் இருக்கிறது. ஆனால் அதை யாருக்கு கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொடுக்கின்ற பொழுது அது பெரும் ஒரு உதவியா இருக்கும் என நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, இவ்வாறு வாழ்கின்ற குடும்ப உறவுகளை நீங்கள் வாழ வையுங்கள். உங்களுடைய அன்பு கரங்களை நீட்டுங்கள். எம்முடைய உறவுகள் இன்னலோடு வாழாமல் மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று ஜீவோ அன்பின் சார்பாக உங்களுடைய மனப்பூர்வமான ஒரு வேண்டுதலை உங்கள் முன்னில் வைத்தவனாய் யாவருக்கும் நன்றி கூறுவதோடு, குறிப்பாக எஸ்கே மயப்புடைய ஸ்தாபகர் பாக்கியராஜா கமலநாதன் அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும், குறிப்பாக மனைவி, பிள்ளைகள், அவருடைய சகோதரங்கள், ஏனைய உறவுகள் யாவருக்கும் ஜீவோ அன்பின் சார்பாக மீண்டும் மீண்டுமாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். போன விடங்க கதைக்கக்குள்ள கொஞ்சம் தான் கதைச்சு இப்போ நெல்ல சந்தோஷம் எங்களுக்கு நெல்ல வடிவாக பறிப்புமாக எங்களுக்கு வீடு கழிச்சு. இதுக்கு முதல் நாங்கள் குடியிலா இருந்த நாங்கள் குடில் மண்ணில்லாமல் இருந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு வீடு வந்தது எவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகளை நான் நல்லா சொல்லுது, எங்களுக்கு வீடு தந்தவங்க நெல்லா வாழணும், நெல்லா அடிக்கணும் தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வீடு தந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வீடு இல்லாமல் மண்ணுக்குள்ள வந்தேன். இப்போ எனக்கு நிம்மதியான படிப்பேன். எனக்கு இவ்வளவு போவேன் தந்தவங்க நல்லா சந்தோஷமாக வாழணும். கிட்டக்காரனாக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். என்கிட்ட வீடு தந்த சந்தோஷம்.